சார் நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன் சார். நான் விளம்பரத்தை பார்த்து அனலகராக பக்கத்தில் லேஅவுட்டு போடுறாங்க, க்ரீன் அவென்யூங்கிற இடத்துல போடுறாங்கன்னு இல்லை விளம்பரத்தை பார்த்தேன். அதை வச்சு நான் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணினேன். அங்கே ஒரு சத்யாங்கிற பொண்ணு என்கிட்ட பேசுனுச்சு. அது வந்து பேசினோடனே இதுமாதிரி பிளாட்டு இருக்குது, வந்து வாங்கிங்க, குறைச்ச விலையில் இருக்குது, வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பல முறை சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேம்மான்னு சொல்லி வந்து பார்த்தேன். இங்கே கோயில் குளம்லாம் நிறையா இருக்குது கும்பகோணத்தை சுற்றி. அதனால் நான் அந்த ஆர்வத்தில் மகாமகம் குளத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த இடம். நல்ல இடமா இருந்தது. 9 மீட்டர் ரோடு ஒன்று, 7 மீட்டர் ரோடு ஒன்று இருந்தது. நேராக போகிறது பார்த்துக்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஆசையாக போயிடுது. அதேமாரி இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து உள்ளே உட்காந்து பேசும்போதும் எனக்கு வந்து அவங்க வந்து அப்ரோச் முறை, வேணுகோபால் சார் அவங்க டீமு என்னை அடிக்கடி கொண்டு போய் அந்த இடத்த கொண்டு போய் காமிச்சு அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு ஆர்வம் உண்டாக்கிட்டாங்க. நான் வேறு இது இல்லாமல் அவங்களுக்காகவே இல்லாமல் நான் இந்த ஊரில் பொண்ணு எடுத்தேங்கிறதுனாலையும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி எனக்கு குறைச்ச ரேட்டுக்கு ஒரு இடம் கிடச்சிது. நான் அதுமாரி நல்லபடியாக வாங்கிட்டு நல்லபடியாக இருந்துட்டு அதுமாரி எனக்கு ரிஜிஸ்டர் கண்ணன் சாருங்கிறவர் செஞ்சு எனக்கு உதவியெல்லாம் பண்ணி ஃபுல்லு ஒத்துழைப்பு கொடுத்து காலையில் 1:30 மணி மத்தியானம் 1:30 மணி இருக்குது ரிஜிஸ்டர் பண்ண போனேன். நான் 5 மணிக்கெலாம் வாங்கிட்டு பத்திரத்தையும் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். வாங்கிட்டு நல்ல முறையில் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, நல்ல வழி அனுப்புனாங்க, நல்லா உபசரிப்பு. எனக்கு வந்தவுடனே டீ குடிக்கணுமா காஃபி குடிக்கணுமான்னு எல்லாமே கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஆர்வமாக போயிட்டுங்க. என்ன புகழ்ந்து பேசணுன்னா ஓனரே எனக்கு அப்படி பேசினார். இந்த பிளாட் எப்படி இருக்குன்னு கூட கேட்டாங்க. எனக்கு நல்லா இருந்ததுங்க. அவங்க எனக்கு ஆஃபீஸில் எனக்கு வந்து என்னை அப்ரோச் பண்ண முறைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு வாங்கிறதுக்கு ஆசை இருந்ததுங்க. இந்த பிளாட்டு வாங்கின உடனே நானும் என் மனைவியும் வந்து பிளாட்டை பார்த்தோம். பார்த்தோடனே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி பிளாட்டு ஒன்று இருக்குப்பா வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். உங்கள் சௌகரியம்னாப்புல வந்து அவன்கிட்டையும் கொண்டு வந்து காமிச்சிட்டு அவன் எப்போ வருவான்னு பார்த்துட்டு ஜனவரி தான் வருவான்னு சொல்லி காத்திருந்து அந்த பிளாட்டை வாங்கி கொடுத்தேன். எனக்கு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே அந்த இடத்துல வாங்கிறியா, போகிற இடம் நல்ல இடமா இருக்குப்பா, இடமும் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் சுற்றுப்பட்டு உள்ளவங்களும் எனக்கு வந்து நல்லா வாழ்த்துனாங்க, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே. இந்த சுஜாதினியில் வந்து நான் லேஅவுட்டுக்கு கேட்டு அந்த பத்திரத்தை வாங்கி படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போதே எனக்கு 2 லேஅவுட்டில் வந்துச்சு. என்னங்க 2 லேஅவுட் வந்து டிடிபி அப்ரூவல் எப்படிங்க வரும், எனக்கு எப்படிங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அதனால் இது ஒரு லேஅவுட்டு உள்ள டிடிபி அப்ரூவல், இது ஒரு லேஅவுட்டு உள்ள டிடிபி அப்ரூவல் கொடுத்து 2த்தையுமே எனக்கு சேர்த்து வந்து 53க்கு 30ன்னு எனக்கு அளவு காமிச்சு அது கூட நாங்களையும் சொன்னாங்க. அதனால அந்த மூலப்பத்திரத்தை பார்த்தேன். மூலப்பத்திரத்தை பார்க்கும்போது சங்குமார்க்கு சீவல் கம்பெனிக்காரங்கலேருந்து வாங்கின மாதிரி அவங்க மூலப்பத்திரத்துலேருந்து வந்தது. அது பழைய ஓல்டு பத்திரத்துலேருந்து எனக்கு காமிச்சு 2 புக்லெட்டாக என்கிட்ட கொடுத்தாங்க. 2 புக்லெட்டையும் வீட்டில் உட்காந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன். நல்ல இடத்துக்காரங்க தான் விற்றுருக்காங்க லேஅவுட்டு போட்டு, அதனால் இதை நம்ம தாராளமாக வாங்கலாம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து பேசினேன். நல்ல விதமாக எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. சார் நான் மயிலாடுதுறையில் பல பிளாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சார். அதனால் எனக்கு இந்த லேஅவுட்டு பார்க்கும்போது பத்திரம் ஒன்று இருந்து சரியாக இருந்ததுனால் ரோடு வசதி இருக்காது, ரோடு வசதி இருந்ததுன்னா தண்ணி வசதி இருக்காது, லைட் வசதி இருக்காது. இது எல்லாமே டிடிபி அப்ரூவலுங்கிற ஒரு இதில் உண்டு. எங்கள் ஊர்லலாம் அதுமாரி சில ஏரியாவில் அதுமாரி இல்லைங்கிறதுனால தான் நான் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தேன். பார்க்கும்போது இந்த சுஜா அவென்யூவில் வந்து பார்க்கும்போது எனக்கு தண்ணி வசதி, லைட்டு வசதி, 9 மீட்டர் ரோடு, 7 மீட்டர் ரோடுன்னு பிரித்து தனித்தனியாக காமிச்சு தார் சாலை முதல்ட்டு காமிச்சாங்க. அது எனக்கு அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேங்க. இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான இது காரணம் என்னென்னா, என் பேத்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் ஒன்று இருக்குது. இப்போ கேட்டை தாண்டினோடனே மாற்று கேட்டை தாண்டினோடனே நிறையா நகரம் கல்யாண மண்டபம் அதெல்லாம் கிரி அவென்யூங்கிற ஒரு இது ஒரு லாங்கு நேர் பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அங்கே பைபாஸ் லைன் ஒரு கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு வேறு பேசிக்கிறாங்க. அந்த ஒரு இதுலேயும் சூஸ் பண்ணி தான் சார் நான் வாங்கினேன். இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னங்க, இது வந்து மாற்றுக்கேட்லேருந்து இங்கே மகாமங்கலத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதே கும்பகோணம் டவுன் எப்படி இருக்கோ அதேமாரி அந்த கிரீன் அவென்யூவும் நல்லா டெவலப் ஆகி சாக்கோட்டை விட்டு நேராக போயிடும். ஒரு ஆர்வத்தில் தான் நான் இந்த இடத்த வாங்கினேங்க. இந்த சுஜாதா இதுலேருந்து பிளாட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டது. அவங்க மூதாதையர் பத்திரத்தை வந்து கம்ப்ளீட்டாக புக்லெட்டு மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. அது எண்ணியில் வந்து நம்ம பேங்க் லோனுக்கு போனாலும் சரி,
எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த பத்திரத்தை தூக்கி காமிச்சா நீங்கள் இன்னாட்ட வாங்குனீங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுனால எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. பேங்க் லோனு முதல்கொண்டு எல்லா லோனும் கிடச்சிடும். அது அன்னிலேருந்து டெவலப்மெண்ட் ஏரியா எல்லா பேங்க் எம்ப்ளாயீஸு எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் ஸ்டாஃபு, மற்றபடி வருவாய்த்துறையிலேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வாங்கியிருக்கிறாங்கும் போது எங்களுக்கு அதை வச்சு எங்கள் ஊர் பொண்ணு இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணும் பக்கத்தில் வாங்கியிருக்குங்கிற ஒரு திருப்தியில் நான் வாங்கிட்டேங்க இந்த இடத்த. எனக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. நானும் மற்றவங்கள்ட்டையும் இதே மாதிரி எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், நானே வாங்கித்தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நானும் மயிலாடுதுறையில் ஒரு வீட்டை விற்றுட்டு தான் இந்த இடத்த வாங்குறேன்னா, நான் இந்த இடத்துல காசு நான் இவ்வளோ ரூபா போட்டிருக்கேனேங்கிறது பேர் இதை காட்டி இன்னும் டெவலப் ஆகும். இதெல்லாம் விஐபிஸ் ஏரியாவும் போயிடுது. இன்னும் இந்த கும்பகோணம் நகராட்சிங்கிறது மாநகராட்சி ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்த நான் வாங்கினது. ரேட்டுக்கு நான் காசு கொடுத்து வாங்கினது எனக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ரேட்டு எனக்கு டெவலப் ஆக முடிய குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பிளாட்டை பொறுத்த மட்டும் நான் அந்த பிளாட்டை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது என்னை அறியாமல் எனக்கு ஒரு ஆனந்தமாக ஆகிட்டு, சரி நம்மளும் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வந்துட்டோம், கும்பகோணத்தில் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அதேமாரி ஒரு ஊர் பெரிய ஊராக அமையுங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்கினேன். அந்த பத்திரத்தை வாங்கும்போதே தன்னை அறியாமல் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போயிடுத்துங்க. கட்டாயம் என் சொந்தக்காரங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் தெருவில் எங்கள் ஊருக்காரங்களுக்கு இதுமாரி கும்பகோணத்தில் ஒரு லேஅவுட்டு போட்டிருக்காங்க, வாங்கித்தரேன், நல்லா குறைச்ச விலையாக தான் இருக்குது, டெவலப்மெண்ட் ஏரியா. நம்ம மகாமங்கலத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தானே, நம்ம கடத்தெரு கோவில் குளம் எல்லாத்துக்கும் நல்ல திருப்தியான இடம், வாங்கலாம்னு எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணுவோம். இன்னொன்று, இந்த சொத்து வாங்கினதுக்கு காரணமே பேங்க்கில் போய் நான் போட்டேன்னா 7.2 இல்லை 8.2 இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி எனக்கு இது டெவலப்மெண்ட் ஏரியா பக்காவாக எனக்கு இதில் போட்டதுனால எனக்கு என் மன திருப்தி தானே ஒழிய எனக்கு இன்னும் எனக்கு ரேட்டு கூடும் ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இது கூட எனக்கு உறுதியாக தெரியும். அதனால தான் இந்த பிளாட்டை நான் வாங்கினேங்க. நன்றிங்க.